வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 4 நேர்மாறு முக்கோணவியல் விகிதங்கள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் சைன் காஸ் கம்ப்ளீட்டாக பார்த்து எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் டேனை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். உங்களை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கவனிக்கணும். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா செம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, y = tan x இன் முதன்மை வீச்சகம். அப்போ முதன்மை வீச்சகம் என்பது டேனை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் -π/2, π/2. அதாவது இந்த எக்ஸினுடைய வேல்யூ -π/2க்கும் +π/2க்கும் இடையில் அமைய வேண்டும். அதாவது -90க்கும் +90க்கும் இடையில் அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆன்சர் tan xக்கு வரும். யோசிச்சுங்க. த பிரின்சிபல் டொமைன் ஆஃப் y = tan x இஸ் ஓப்பன் ப்ராக்கெட் -π/2, π/2. தட் இஸ் x belongs to ஓப்பன் ப்ராக்கெட் -π/2, π/2. இது முக்கியமான கண்டிஷன், மறந்துடாதீங்கப்பா. டேனை பொறுத்தளவுக்கு x வேல்யூ -π/2க்கும் +π/2க்கு இடையில் தான் வர வேண்டும். The value of x lies between -π/2, +π/2. பாயிண்ட் நம்பர் 1 ஓவர். இப்போ செகண்ட் பாயிண்ட்டும் சம்மில் யூஸ் பண்ணுவோம், அதை நல்லா கொஞ்சிக்கோங்க. தொடுகோட்டு சார்பின் காலம் என்ன? அதாவது tan xஇன் தொடுகோட்டு சார்பின் காலம் என்ன? ஆன்சர் π. அதாவது 180 டிகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த டேன்ஜென்ட். அதாவது பீரியட் ஆஃப் டேன்ஜென்ட் ஆஃப் tan x இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. அப்போ தொடுகோட்டினுடைய சார்பின் காலம் என்பது எதை குறிக்கிறது? பையை குறிக்கிறது. சரி, ஏன்னா -π/2 +π/2, இந்த பக்கம் ஒரு 90, இந்த பக்கம் ஒரு 2, ரெண்டையும் ஆட் பண்ண அவ்வளவு 180. 180னா பை, அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய தடவை படித்த பாயிண்ட் தான், கொஞ்சம் நல்லா கோனிங்க. இந்த எக்ஸனுடைய வேல்யூஸ் ரேடியன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், -π/3, -π/4, -π/6, 0, +π/6, +π/4, +π/3. அப்போ இதனுடைய tan வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/3னா -√3, இது -π/4னா -1, -π/6 என்பது -√3/3. அதாவது இது 30 டிகிரி வேல்யூ டேனில் 1/√3. அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஜுகேட் போட்டு இங்கே கொண்டு இதை காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மைனஸ் இதுக்குரிய வேல்யூ தானே, அது மைனஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அடுத்து 0. அடுத்தது π/3, 6னுடைய வேல்யூ √3/3. tan π/4 வேல்யூ 1, tan π/3 வேல்யூ √3. ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் படிச்சுக்கோம்ல, 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு படிச்சுக்கோம்ல, அதே தான் ரேடியனில் கொடுத்துருக்காங்க. இது 0, இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இது 45 டிகிரி, இது 60 டிகிரி. ஓகே, இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது டிகிரியில் இருக்குது, ரேடியனில் இருக்குது. இதுதான் -டிகிரி, வேறு ஒன்றும் கிடையாது. இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த டிகிரியினுடைய வேல்யூஸு, ரேடியஸனுடைய வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ப்பா. டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் tan x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் tan x இப்படி வந்தால் அதனுடைய ஆன்சர் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா -π/2 x π/2. -π/2க்கும் +π/2க்கும் எக்ஸினுடைய வேல்யூ இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இதை கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு இது வித்தியாசம் இருக்குது. இது tan of tan inverse x, tan of tan inverse x இப்படி ரிவர்ஸில் மாறி வந்தால் அதுக்கு ஆன்சர் எக்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இதில் கண்டிஷன் இருக்குது, இதில் ரியல் நம்பராக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
tan of tan inverse of x equal to x. இது tan inverse of tan x equal to x. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த tan சம்மந்தப்பட்ட எல்லா சம்ஸுமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ சம்முக்கு போகலாமா? எக்ஸாம்பிள் 4.8 முக்கியமான 2 மார்க் சம்மு கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. முதன்மை மதிப்பு காண்க. tan inverse of √3 முதன்மை மதிப்பு காண்க. Find the principal value of tan inverse √3. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா tan inverse √3 பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வேல்யூங்கிறப்ப வேல்யூ கொடுத்துட்டு டிகிரியினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துட்டு டிகிரியினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம முன்னால் படித்தோம் இல்லையா டேபிள், அந்த டேபிள் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ செய்ய போகிறேன், கரெக்டாக பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சம் தான். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே sin x cos xக்கெல்லாம் பார்த்துக்கோம் இல்லையா? இப்போ வந்து tan xக்கு பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதனுடைய முதன்மை மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? லெட்ஸ் tan inverse of √3 equal to x. எந்த வேல்யூ வேணால் வைக்கலாம்ப்பா. எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக நார்மல் ஃபங்க்ஷனுக்கு மாற்றுறப்ப இடம் மாற்றுறப்ப சாதாரண ஃபங்க்ஷனாக மாறிடுமா? அப்போ இந்த டேனை இடம் மாற்றுறப்ப அப்போ tan x equal to √3 அவ்வளோதான். அப்போ tan இன்வர்ஸ் இங்கிட்டு வந்தால் tan x அவ்வளோதான். அப்போ tan x equal to √3. இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? அப்போ டேர்னில் எந்த வேல்யூ வந்து √3 வரும்னு டேபிள் நம்ம பார்க்கணும். அப்போ டேர்ன் 60 டிகிரி தான் எவ்வளவு? √3. ஏற்கனவே டேபிள் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இது ரேடியன் எவ்வளவு? அப்போ டேர்ன் y/3 இஸ் ஈக்குவல் டு √3. ஏன்னா இது வந்து டிகிரி வேல்யூ, இது வந்து ரேடியன் வேல்யூ, வேறு ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு? π/3. எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு? π/3. நல்லா கவனிங்கப்பா. தேர்ஃபோர் எக்ஸினுடைய வேல்யூ எவ்வளவு? π/3. π/3 60 டிகிரி. இது 60 டிகிரி அந்த டொமைனில் எதில் வருது? இட் இஸ் பிலாங்ஸ் டு -π/2, +π/2 வருதுல்ல? அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் எத்தனை டிகிரி வரும்? 60 டிகிரி வந்துடுது இல்லையா? அப்போ இதுதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. தேர்ஃபோர் tan inverse of √3 முதன்மை மதிப்பு equal to π/3 அவ்வளோதான். இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இது எழுதிட்டா பெட்டர். தேர்ஃபோர் த பிரின்சிபல் வேல்யூ of tan inverse of √3 equal to π/3 அப்படின்னு முடிச்சிடலாம். மறந்துடாதீங்கப்பா. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த சம்முக்கு போகலாமா? எக்ஸாம்பிள் 4.9 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது மதிப்பு காண்க. அப்போ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம் tan inverse ஆஃப் -√3. செகண்ட் டிவிஷன் tan inverse of tan of 3/5. தேர்டு டிவிஷன் tan inverse of 2019, அதாவது 2019. இந்த 3 சம்மே ரொம்ப சிம்பிள் சம் தான், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டு சம்மை செய்ய போகிறேன், தெளிவாக கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் சம்மை செய்யலாமா? சம் நம்பர் 1. இப்போ tan inverse of -√3 இருக்குப்பா. இதில் பார்த்தீங்கன்னாப்பா ப்ளஸ்ஸாக இருந்துருந்துச்சுன்னா வேலை அப்படியே முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 4.8 இருந்துச்சுல, அதே மாதிரி தான். ஆனால் மைனஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் வந்திருக்கனால நம்ம டேபிளில் வந்து அதை அப்ளை பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் அந்த ப்ராக்கெட் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனை பிடிப்போமா? நல்லா கவனிங்க, நல்லா போட்டு நல்லா கவனிங்கப்பா, நல்லா பாருங்கள். இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம். டேர்ன் π/3 வேல்யூ தான்
√3. ஓகேவா? இந்த இதுக்கு ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டேர்ன் ஆஃப் -π/3 வேல்யூ தான் -√3. அவ்வளோதான். இது எப்படி சார் போட்டோம்? அக்கார்டிங் டு 4th quadrant tan of -θ = -tan θ. அந்த அடிப்படையில் இந்த வேல்யூ போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் tan π/3 வேல்யூ √3, tan of -π/3 வேல்யூ -√3. அவ்வளோதான். அதாவது tan of -θங்கிறது -tan θ. அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து அப்ளை பண்ணலாம். -tan π/3 அப்போ -√3. அவ்வளோ -√3. அவ்வளோதான் சார். இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த இங்கே போய் போட போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -√3 இருக்கா? இப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே வச்சுக்கிட்டு அப்போ இதனுடைய வேல்யூ இதனுடைய வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்போ இது டேர்ன் ஆஃப் -π/3. அவ்வளோதான்ப்பா. இதனுடைய வேல்யூ தான் அது. அப்போ இது டேர்ன் ஆஃப் -π/3 வேல்யூ தான். அவ்வளோ. இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டேர்ன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ்ன்னு போடலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே தான். அந்த பேசிஸில் ஆன்சர். அப்போ இதை அப்படியே சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ -π/3. இது எதில் சார் வருது? இதுதான் எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2, π/2 வருதுல்ல. அப்போ இது -π/3ங்கிறது எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அப்போ -60. அப்போ இங்கே உள்ளே வருது இல்லையா? அது அவ்வளோதான். ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம். -90க்கும் +90க்கும் இடையில் இந்த நம்பர் வருவதால் இந்த தான் நம்மளுடைய ஆன்சர். தேர்ஃபோர் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -√3 வேல்யூ -π/3. இதனுடைய வேல்யூ -π/3. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளவு சிம்பிள். அப்போ இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -√3ங்கிறப்ப டேரெக்டாக மைனஸ் அப்ளை பண்ண முடியாதனால இதனுடைய வேல்யூவை என்ன பண்ணுறோம்? செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் டிவிஷன் செய்ய போகிறேன். கொஞ்சம் நல்லா கொனிங்க. இப்போ செகண்ட் டிவிஷன் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் tan of 3/5 உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அப்போ we know that tan inverse of tan x = x. இப்போ தான் சொன்னோம், இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னோம். அப்போ இந்த எக்ஸினோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ -π/2 x π/2. இதுதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டேர்ன் ஆஃப் எக்ஸ் = x. அப்போ இந்த எக்ஸினுடைய வேல்யூ -90க்கும் +90க்கு இடையில வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பேசிஸில் இது இருக்கான்னு பாருங்கள், பார்ப்போம். இப்போ அந்த அடிப்படையில் இதை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கவனிப்பா. இந்த 3/5 என்பது 3 × πக்கு 180/5 போட்டோமா? 4 5 36 தடவை. அப்போ எவ்வளவு? 108. அப்போ பார்த்தீங்கன்னா 3/5 என்பது 108 டிகிரி, 108 டிகிரி. அப்போ நீங்கள் அக்கார்டிங் டு ஃபார்முலா பிரகாரம் போட்டாலும் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் tan = ஆன்சர் வந்து 3/5 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் இதுதான், இந்த ஃபார்முலா தான் இது கரெக்டாக இருக்குது. ஆனால் கண்டிஷன் என்னென்னா -π/2க்கும் +π/2க்கு இடையில வரணும். அந்த டிகிரி வந்து தாண்டி போயிடுது. அப்போ தாண்டி போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் முக்கியமானது. டேரெக்டாக ஒரு சிலர் 3/5 இந்த இது ஆன்சராக போட்டுருவீங்க, தப்பு. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 108 டிகிரி போயிடுச்சு. அப்போ 90யை தாண்டி போயிடுச்சு இல்லையா? அப்போ ஆன்சர் அது போட முடியாது. அதுக்கு தான் வந்து ஒரு கண்டென்ட்
இந்த இதை எடுக்கணும், முக்கியமாக இதை எடுத்து ஒர்க் பண்ணணும். யா வச்சுக்கோங்க, இதை எடுத்து தான் என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண வேண்டும். இதுதானே பிரச்சனை. அப்போ இதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ என்ன சார் அதை எடுத்து செய்ய போகிறோம், நல்லா கவனிங்க. இப்போ தானே சொன்னோம், தொடுகோடு சார்பின் காலம் டேனை பொறுத்தளவுக்கு பை. இப்போ தானே சொன்னோம், இந்த இங்கே ஒரு 90 இங்கே ஒரு 90 இருக்குல்ல, ரெண்டு 90 பாசிட்டிவ்லேயே ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. அதுதான் பீரியட் ஆஃப் டேன்ஜென்ட் ஃபங்க்ஷன் என்பது எவ்வளவு, 5. அது மாற்றிடணும். 108 டிகிரிங்கிறது 90 தாண்டி போனாலும் இந்த ஒரு ஃபார்மேட் அப்ளை பண்ணுறீங்க. சரி சார், இதை எடுத்து என்ன சார் பண்ண போகிறோம், இதை சுருக்க போகிறதா இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, இந்த பிளேஸ்க்கு வரணும். அப்போ பாருங்கள், டேக் tan ஆஃப் 3/5 எடுத்துட்டோம். அப்போ இந்த 90க்குள்ளே சுருக்கணும்னா நல்லா கவனிக்கணும், டேர்ன் ஆஃப் 3/5 5 மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இதுதான் கண்டிஷன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் இவ்வளோ விளக்கு எழுதுறோம்னா 90க்குள்ளே வரணும், வரல. அப்போ 90க்குள்ளே வரணும்னா அந்த 180 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ tan 3/5 - π, இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து இதை சிம்பிளை பண்ணுங்கப்பா. அப்போ டேர்ன் ஆஃப், அப்போ 3π - 5π/5. இதை சுருக்குனே என்னப்பா, டேர்ன் ஆஃப் -3π - 5π எவ்வளவு, 2π/5. அப்போ tan 3π/5 = tan ஆஃப் -2π/5 கொண்டு வந்துடும். இது பார்த்திங்கன்னா -90 < x <90 இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும் இல்லையா. அப்போ -π/2 < x π/2 இதில் வருதான்னு பாருங்கள். அப்போ -2π/5 என்பது -2/5 × πக்கு 180 டிகிரி. அப்போ 1 டைம்ஸ் இது 36 டைம்ஸ். அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் -2 × 36 -72 டிகிரி. அப்போ -2π/5 என்பது -72 டிகிரி. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் வருது இல்லையா. அப்போ கரெக்டாக வந்ததுனால இந்த ஆன்சர் ஓகே, இந்த ஆன்சரு ஓகே தான். அப்போ ஏன்னா 90க்குள்ளே இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இது எவ்வளோ சொன்னோம், 108 டிகிரி. அப்போ இது எவ்வளோ டிகிரி, -72 டிகிரி. அப்போ ரெண்டும் சமமான வேல்யூ தான், அட்டவணை பிராரம் சமமான வேல்யூ தான். அதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 90க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ சன்மை என்ன பாருங்க, tan inverse of tan of 3/5 இதுதான் சம் கொடுத்துருக்காங்க. அப்போ tan இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்குவோம். இந்த tan ஆஃப் 3/5 இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வேல்யூ இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -2π/5 90க்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அப்போ tan இதனுடைய வேல்யூ தான் என்ன, tan ஆஃப் -2π/5. ஓகேவா. இப்போ அக்கார்டிங் டு த ஃபார்முலா ஒன்று இருக்கு இல்லையா, tan இன்வர்ஸ் ஆஃப் tan of x = x according to a condition -π/2 < x π/2 இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாவே என்ன அர்த்தம், அப்போ இதுவும் காலி ஆயிரும். அப்போ -2π/5. அப்போ -2π/5 belongs to -π/2, π/2. அப்போ இது எத்தனை டிகிரி, -72 டிகிரி. இது எத்தனை டிகிரி, 90 டிகிரி. இது எத்தனை டிகிரி, 90 டிகிரி. அப்போ ரெண்டுக்கும் இடையில் வருகிறது. அப்போ -90க்கும் +90க்கும் இடையில் -72 வருவதால் அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/5 வேல்யூ அவ்வளோதான், -2π5. இது 90க்குள்ளே இருந்தால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 90 வராதனால தான் இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து தேர்டு டிவிஷன் செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க,
தேர்டு டிவிஷன் பாருங்கள், இது சாதாரண சம்மு தான், ஒன்றுமே கிடையாது. அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், இது ஏற்கனவே பார்னா நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் சம்மு என்னப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ சம்மை பொறுத்தளவுக்கு தேர்டு டிவிஷனை பொறுத்தளவுக்கு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2019 இதுதான் சம். இப்போ டேர்ன் இன்வர்ஸ் வந்தால் ரியல் நம்பர் கான்செப்ட் வந்தால் போதும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டேர்ன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், பட் கண்டிஷன் -90 x <90. அப்போ இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு வந்தால் இந்த கண்டிஷன், இன்வர்ஸ் செகண்ட் வந்தால் ரியல் நம்பராக இருந்தாவே போதும், அவ்வளோதான். அப்படி ரியல் நம்பராக இருந்தாவே நம்மளுக்கு ஆன்சரை அப்படியே போட்டு விட்டலாம்ப்பா. இப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இதான ஃபார்முலா. அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 2019 வேல்யூ அளவு 2019, அவ்வளோதான். சாதாரண சம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இந்த 2 சம்முக்கு என்ன வித்தியாசம்னா, இது ரியல் நம்பரில் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கப்பா, இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்குள்ளே வரணும். ஞாபகம், இந்த -90க்கும் +90க்கும் இடையில் வரணும். ஓகேவா? அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கோம், தெளிவாக கவனிங்க. மீதத்தை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.